எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தலைவர்கள் எப்படி வந்து சிஎம் போஸ்ட்டை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இந்த வீடியோவில் எந்த ஒரு கட்சியுமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லாமல் ஜென்ரலாக எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து எப்படி வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு வந்தாங்க, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம தலைவர்களை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆர் எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து நிறைய படத்தில் நடித்து படத்து மூலிமா அரசியலுக்குள்ளே வந்தார். அவர் வரதுக்கு முன்னாடியே அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து சிஎம் மாதிரியே தான் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பார். நிறைய படத்தில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குமே, மக்களுக்கு நீதி வாங்கி தர மாதிரி, மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரின்றது அவரோட மனசுக்குள்ளே இப்போ நான் ஒரு சிஎம்மாக இருந்தேன்னா எப்படி என் மக்களை நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணி கடைசியில் அவரே வந்து சிஎம் வந்துட்டார். ஸோ அது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக நினைக்கிறோமோ அதுக்கான சூழல் தானாகவே உருவாகும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கு நல்ல உதாரணம் இன்னொரு தலைவர் நான் கடைசியில் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து சினிமா நல்லா நடித்து அப்படியே கட்சி ஆரம்பித்து அப்படியே சிஎம் ஆனார். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு தலைவியை பற்றி பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மையார். அதாவது எம்ஜிஆர் ஐயா கூட தான் இருந்தாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுமே வந்து சிஎம் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஒரு 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 இடத்துல சொல்லியிருப்பாங்க தெரியுமா, நீங்கள் மேபி அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அவங்கள வந்து ஒரு சட்டசபையில் வந்து அவங்கள வந்து ரொம்ப கேவலப்படுத்தினது, அவங்க அங்கே ஒரு சபதம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா, நான் வந்தால் கண்டிப்பாக சிஎம்மாக தான் வருவேன், இல்லைனா இந்த சட்டசபைக்கே வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா. அந்த வீடியோ நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு விஷயம் அவங்க மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. அதாவது நம்மளை வந்து அவமானப்படுத்தினாங்களே, கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கணும், கண்டிப்பாக நம்ம சிஎம் ஆவோம் அப்படின்ட்டு அவங்க நம்பினாங்க. நம்ம ஒரு பெண்ணாக இருந்தாலுமே நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பினால தான் இன்றைக்கி வரைக்குமே நம்ம அவங்க பேர் பார்த்துட்ருக்கோம். ஜெயலலிதா அம்மையார்ன்றது பேர் முக்கியமாக வரதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அவங்க வந்து அவங்கள நம்பினாங்க, அவங்க திறமையை நம்பினாங்க, அவங்களால முடியும்னு நினச்சாங்க. அதனால தான் அம்மா வந்து வந்தாங்க இந்த அரசியலே. அவங்க வந்து சிஎம் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய மெயின் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய நம்பிக்கை தான். மூணாவது தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா கருணாநிதி அவர்கள், திமுக கட்சி சார்ந்தவர். அவர் பார்த்திங்கன்னா அவர் எப்படிங்க சிஎம் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப நார்மல் பர்சன். அவருக்கு வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவே கிடையாது. ஆனாலுமே அவர் வந்து எப்படிங்க சிஎம் ஆனார், சிஎம் ஆகிறவரும் கவிதை எழுதினார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரைக்கதையெல்லாம் எழுதினார். எப்படி அவரால் முடிஞ்சது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நம்பினாருங்க. அவர் என்ன நினச்சார்னா, நம்ம வந்து மக்களோட வறுமையை காப்பாற்ற முடியும், நம்ம மக்களை காப்பாற்ற முடியும், மக்களுக்கு நல்லது பண்ண முடியும், மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தர முடியும், நமக்கு அந்த அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும், நமக்கு சிஎம் ஆகிற தகுதி இருக்குது அப்படின்னு அவர் நம்பிக்கையோடு இருந்தனால தான் அவர் சிஎம் ஆனார். அவர் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் நிறைய இருந்தது. ஆனாலுமே அவரை நம்பினார், நம்மளால் முடியும், நம்மளால் இந்த மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் தான் அவர் சிஎம் ஆகி மக்களுக்கு நல்லதும் பண்ணார். ஆனால் அவர் மேலே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் அது வந்து அரசியலாக போக நான் விருப்பம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் ஒன்று அவருக்கு நிறைய இருந்தது. அவர் எப்படி வந்து பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அணுகுமுறைகள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அவர் சிஎம் ஆகிறது முக்கிய காரணம் அவர் மேலே அவர் வச்ச நம்பிக்கையே தான். அவர் மேலே வச்ச நம்பிக்கை. அட் த சேம் டைம் சுற்றி இருக்கிறவங்கள பற்றி என்ன பேசுமே அவர் கண்டுக்கலை. அவரோட ஃபோக்கஸ் முழுக்க மக்கள் நல்லது செய்யணும், மக்களை காப்பாற்றணும், இது பண்ணணும் அப்படின்னு நினச்சார். அதனால தான் அவர் சிஎம் ஆனார். நாலாவது தலைவர் யார் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஸ்டாலின் ஐயா, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து எப்படி சிஎம் ஆனார் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அவர் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டார் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட வந்து விடாமுயற்சி இருந்தது. ஸோ எப்படின்னா, அப்பா வந்து கருணாநிதி ஐயா இருந்தார், திமுக இருந்தனால நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு. ஸோ எப்படி வந்து சட்டசபையில் போய் பேசணும், எப்படி வந்து பேசணும், மக்கள்கிட்ட எப்படி வந்து கொண்டு போய் செய்தியெல்லாம் சேர்க்கணும், அப்படி இந்த ஒவ்வொரு விஷயமே கற்றுக்கிட்டு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. நம்மளால் சிஎம் ஆக தகுதி நமக்கும் இருக்குது, நமக்கு அப்பாவுக்கு அப்புறம் நம்மளும் ஆகலாம் அப்படின்னு நினச்சனால தான் அவர் வந்து சிஎம் ஆனார் 2021. ஸோ அவர் வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நம்பிக்கைன்றது அவருக்கு வந்து அவர் மேலே எப்பவுமே ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. நம்மளால் முடியும், நம்மளால சிஎம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், மற்றும் அது சார்ந்த விஷயங்கள் மட்டுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார். சிஎம்முக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் அவர் வந்து ஈஸியாக வந்து சிஎம் ஆனார். 5வது தலைவர் யாருன்னா, இப்போ தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பற்றி தான்.
அவர் வந்து எப்படி வந்து சிஎம் ஆனார் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். அவர் கட்சி இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பித்தார். ரொம்ப பெரிய நடிகர் அவர். அவர் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து சிஎம் ஆனார், நிறைய பேருக்கு அதான். அவர் பெரிய 2 கட்சியுமே தோக்கடிச்சு எப்படி வந்து வந்தார் அப்படின்னா, அவர் வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்ட்கான முக்கியமாக எப்படி ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணார் அப்படின்னா, நீங்கள் நல்லா அவரோட வீடியோலாம் பார்த்தீங்களா, அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், கான்ஃபிடென்ஸாக இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த வார்த்தையால் தான் அவர் இந்த சிஎம் போஸ்ட்டை வென்றாரு தான் உண்மை. அதாவது இப்போ எப்படின்னா, ஒரு வார்த்தைகள் எப்படிங்க நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நம்ம நினச்சிக்க ஒரு சாதாரண வார்த்தை என்ன ஆயிருப்போகுதுன்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களோ அது சம்மந்தமாக நீங்கள் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அவர் எல்லா மேடையிலையும் பாருங்களேன், அவர் விஷயம் சொல்லுவார், கான்ஃபிடென்ஸாக இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். இது சொல்லினால தான் என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் மேலே நிறைய கான்ஃபிடென்ஸ் வளர ஆரம்பிச்சது. அவர்கிட்ட ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருந்தது, நம்ம கண்டிப்பாக சிஎம் ஆகும், நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அதனால தான் மக்களாகிய நம்ம என்ன பண்ணோன்னா, அவர் மேலே நம்பிக்கை இருந்தது. அதனால தான் மக்கள் கூட்டமாக வந்தாங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, ஓகே இவர் கண்டிப்பாக நம்ம நல்லது பண்ணுவார்ன்றது மக்கள் நம்பினாங்க. அதனால தான் அவர் எம்எல்ஏக்கெலாம் நம்ம ஓட்டு போட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், எம்எல்ஏலாம் யார் என்னன்னே தெரியாது நமக்கு. போனோம், சிம்பிள் பார்த்தோம், அவரோட ஃபேஸ் அவர் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, என் ஃபேஸை ஞாபகம் வச்சுட்டு ஓட்டு போடுங்கன்றது. எந்த தலைவர் சொல்லுவார் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸாக? மக்கள் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர் நம்பினார். நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்மளால் வந்து இந்த சிஎம் போஸ்ட்டுக்கு நம்ம தகுதி உள்ள நினச்சனால தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து சிஎம்மாக இருக்கார். அவர் கண்டிப்பாக நல்லாட்சி தருவார், நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். ஸோ இதுதான் இந்த தலைவர்கள் வந்து இப்படி தான் வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். இப்போது நம்மளாலேயும் இது மாதிரி ஆக முடியுமாங்க? நம்மளாலேயும் இது மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டால், ஆனால் பண்ண முடியும். பட் நமக்கு அந்த நம்பிக்கையும் அதுக்கான விஷயங்கள் நம்ம பண்ண மாட்டோமே. நம்ம வந்து எப்போவுமே அடுத்தவங்களோட அப்ரூவலில் தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோமே. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து ஏற்றுப்போம். இப்போ நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம மேலே நம்பிக்கை, இப்போது உதாரணம் சொல்கிறேன், இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டோம். அதை விட்டுட்டு பாதியிலே ஓட்டினவன், அது பிஸ்னஸுக்கு சம்மந்தமே இருக்காது, அவன் வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருப்பான், இதெல்லாம் பண்ணால் அதை தோற்று போயிடுவேன், உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், தேவையில்லாத வேலை. அதாவது சம்மந்தமே இந்த ஆட்கள்கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்டு நம்ம வாழ்க்கையில் ஓட்டிகிட்ருப்போம். ஸோ இதே மாதிரி தலைவர்கள்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்கள் எடுத்துக்கூட இந்த தலைவர்கள் யாருமே போயிட்டு தோற்றவங்கிட்ட போய் நிற்க மாட்டாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களோட விஷயத்தில் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, நான் இதான் பண்ண போகிறேன், அதுக்கு ஈக்குவலான செயல்கள் மட்டும் தான் செய்வாங்களே தவிர வேறு எந்த விஷயத்துக்குமே அவங்க யாரும் வந்து செவிசாய்க்க மாட்டாங்க, எடுத்துக்கவும் மாட்டாங்க. தேவையான விஷயம் மட்டும் எடுத்துப்பாங்க, தேவையில்லாத விஷயம் ஒதுக்கி வச்சுருவாங்க. நீங்கள் யாருன்னா எடுத்துக்கோங்க, எம்ஜிஆர்லேருந்து விஜய் வரைக்கும் பாருங்களேன், யாருமே வந்து நிறைய சொன்னாங்களே, நிறைய விமர்சனம் வந்து விஜயை பற்றி விமர்சனம் பண்ணாங்க, ஸ்டாலினும் விமர்சனம் பண்ணாங்க, கருணாநிதி விமர்சனம் பண்ணாங்க, ஜெயலலிதாமே விமர்சனம் பண்ணாங்க. பட் அவங்க எல்லாருமே சோர்ந்து போயிட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்களுடைய தேவையை ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. தன்னோட தேவை என்னன்றது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தால்தான் அவங்க சிஎம் ஆனாங்க. அவங்க வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, அவங்க மேலே அவங்க வச்ச நம்பிக்கை தான். ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அவங்க மேலே இருந்தது. அவங்க அடுத்தவங்க மேலே யாருமே நம்பிக்கை வைக்கல, தன் மேலே நம்பிக்கை வச்சோன்னா அவங்க இன்றைக்கி வரைக்குமே நம்மளுடைய மனசில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் எம்ஜிஆர் ஐயா எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா அம்மையார் எடுத்துக்கோங்க, கருணாநிதி ஐயா எடுத்துக்கோங்க, ஸ்டாலின் ஐயா எடுத்துக்கோங்க, விஜய் ஐயா எடுத்துக்கோங்க. எல்லாருமே இன்றைக்கி நம்ம நேசிக்கிறோம். எப்படி வந்து வந்தாங்கன்னா அவங்க முக்கியமான காரணம் கான்ஃபிடென்ஸ். ஆனால் நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். ஏன்னா நமக்கு வந்து அடுத்தவங்க மேலே தான் கான்ஃபிடென்ஸ் நிறைய இருக்குது. நம்ம மேலே நம்ம கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா நம்மளும் பெரிய ஆளாக இருப்போம் லைஃப்பில். பட் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ரொம்ப லேக் ஆகிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்க, லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே நம்ம நம்பிக்கை கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே. நீங்கள் வந்து ஒரு பெரிய கார் எடுத்துக்கோங்களேன், ஒரு BMW கார், சரிங்களா? அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குது, இன்ஜின்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் பெட்ரோல் இல்லை. அப்போ அந்த கார் ஓடாது, அதே இடத்துல அப்படியே நின்றுட்டே தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து உழைப்பு இருக்குது, நமக்கான எல்லா தகுதி இருக்குது, நமக்கு என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்காது. நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமானா முடியாது. அதே இடத்துல தான் இருப்போம். ஸோ இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக அவங்களால வெற்றி பெற முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோடு இல்லாமல் அரசியல் தலைவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்ல வரேன். எல்லா அரசியல் தலைவர்களுமே, இப்போ நான் அரசியல் தலைவர்னால் நம்ம ஊரில் இருக்க ஒரு ஆட்கள் தான் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இப்போ ஸ்டேட்லாம் போனீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். மோடி இருக்கார், காந்தி இருந்தாங்க, அப்படியே போகும். நிறைய பேர் நான் சொல்லிகிட்டே போகலாம்.
பட் அதெல்லாம் சொல்லலாம் அரசியலாக போயிடும், அதெல்லாம் வேண்டாம். நமக்கு முக்கியமான தேவை என்ன, அவங்க எப்படி ஜெயித்தாங்க, அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அவங்கள நம்பினாங்க, அவங்களால அதுக்கு தகுதிப்பட்டவங்க நம்பினால தான் அவங்க வந்து இன்னைக்கு சிஎம்மாக இருக்காங்க. இதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, ரொம்ப சிம்பிள். உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான செயல்களை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. ஸோ உழைப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை, உழைக்கணும். அட் த சேம் டைம் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை எல்லாம் உழைச்சாலுமே அது வேஸ்ட்டு, உழைக்காமல் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அதுவுமே வேஸ்ட்டு. ஸோ நல்லா உழைங்க, நம்பிக்கை உங்கள் மேலே வைங்க. ஸோ அதான், ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.